Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா லஸ்ஸி வந்து போட போறோம். சரிங்களா? இப்போ நீங்க லஸ்ஸி போட்டு சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு ஐடியா கொடுக்க போறேன். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனல் Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே பிசினஸ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும். ப்ளஸ் மளிகை கடை சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணனும்னா நம்ம சேனல் யூஸ் ஆகும். फ्रेंड्स and family ஷேர் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரோஸ் மில்க் ₹2 ரஸ்னா இதெல்லாம் போட்டுருக்கோம். நிறைய பேர் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த லஸ்ஸி வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த லஸ்ஸி வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து மாட்டுப்பால், சரி, இப்போ நம்ம சொந்த மாட்டுப்பால் நல்லா திக்காக இருக்குது. சரிங்களா? இந்த தண்ணி வந்து என்னென்னா இந்த பாத்திரத்தை அலசி ஊற்றின தண்ணி அப்படி தனியாகவே தெரிஞ்சிடும். சரிங்களா? பால் தண்ணி சேர்க்காமல் தராங்கன்னா லஸ்ஸி நல்லா டார்க்காக இருக்கும். டார்க்கான தயிர் போடுறது எப்படின்னு நம்ம மோர் வீடியோலேயே சொல்லியிருப்போம் ஒரு சில டிப்ஸு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து 3/4 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி லஸ்ஸி தயிர் போட்டாச்சு. சரிங்களா? இது வந்து நாட்டு மாட்டுப்பால் தான், நம்ம பாலே தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஒரு 300 ml மட்டும் தண்ணி சேர்க்குறோம். சரிங்களா? லஸ்ஸிங்கிறனால ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு 300 ml மட்டும் தண்ணி சேர்க்குறோம். சரிங்களா? இதுக்கு சுகர் வந்து ஒரு 200 கிராம் போடுறோம். 200 கிராம் சுகர் போடுறோம். இருக்கிறதுலே ஈஸியானதுன்னா லஸ்ஸி தான். இப்போ வந்து நம்ம லஸ்ஸியை மற்ற வச்சு கடைய போகிறோம். இந்த லஸ்ஸி பிஸ்னஸ் வந்து இந்த லஸ்ஸி குடிக்கிற மக்கள் உங்கள் ஏரியாவில் இருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். இருந்தால் நீங்கள் தாராளமாக போடலாம். லஸ்ஸியெல்லாம் அவங்க விரும்பி குடிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து அந்தளவு ரீச் இல்லைன்னு லஸ்ஸி குடிக்கிற மக்கள். சரிங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்காங்க. அவங்க இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக லஸ்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஏன்னா லஸ்ஸி பிஸ்னஸ் வந்து அந்தளவு ஒன்றும் பெரிய அளவு ஹிட்டில் இல்லை. ஒரு சில இடத்துல கண்ணாப்பின்னான்னு ரேட் வச்சு விற்காங்க. இப்போ சென்னை சவுகார்பேட்லாம் பார்த்தா ½ கப்புன்னு சொல்லி ₹95 ₹100 அப்படிலாம் கொடுக்காங்க. ஏன்னா அங்கே மக்கள் அந்தளவு விரும்பி குடிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க இருக்கிறாங்களா, லஸ்ஸி குடிக்கிற மக்கள் இருந்தால் உங்களுக்கு இது நல்லா சேல்ஸ் ஆகும். இல்லாட்டாலும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் டேஸ்ட்டு, லஸ்ஸியோட டேஸ்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மக்கள் வந்து தாராளமாக லஸ்ஸி குடிக்க தான் போகிறாங்க. இப்போ வந்து நம்ம இது நல்லா சுகர் போகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பீட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து பாதாம் முந்திரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதை வந்து இதை போட்டுடலாம் டம்ளரில். உங்களுக்கு இந்த லஸ்ஸி வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக வேணும் அப்படின்னா குங்குமப்பூ 1-2 இலை போடலாம். சரிங்களா? உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல சூப்பரான லஸ்ஸி போடணும்னா குங்குமப்பூ 1-2 பிஞ்சு போடலாம். போட்டால் லஸ்ஸி வந்து ஒரு லைட்டான ஒரு எல்லோ கலரில் தெரியும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா லைட்டாக பாதாமை அரைச்சி போடுவாங்க. அப்படி நிறைய டெக்னிக் இருக்குது. இது வந்து நார்மலாக ஒரு பட்ஜெட்டான லஸ்ஸி. சரிங்களா? அது நல்லா பீட் பண்ணிக்கணும். திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா டார்க்காக தான் இருக்கணும் லஸ்ஸிங்கிறதுனால மோர் மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேயா? இப்போ இதை ஊற்றுறோம். நல்லா டார்க்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஸ்ஸி ரெடி. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இதை என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்க? ஏன்னா நம்ம இப்போ இது வந்து ரேட்டே சொல்ல முடியல. ஏன்னா மாட்டுப்பால் வந்து ஒரு ஊரில் ஒரு ரேட்டில் இருக்குது. அதனால் இப்போ இது நம்ம ஊரில் மாட்டுப்பால் வந்து லிட்டர் 46 தான். நான் ஒரு ரேட்டு சொல்லுவேன், உங்களுக்கு அது அங்கே நஷ்டமாகும். 46 ரூபான்னு சொல்கிற இடத்துல நான் வந்து 20 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ண முடியும். மக்களுக்கே தெரியும். டம்ளர் சைஸை குறைச்சிக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி கப்பில் அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் உங்களுக்கு தயிர் மாட்டு தயிர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கெட் தயிரில் தான் போடுவீங்க. அது ரேட்டு அதிகமாக இருக்கும். இப்போ ½ லிட்டர் ₹40, ₹35 அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அது எப்படி பண்ணுவீங்க? இப்போ ½ லிட்டரில் வந்து ஒரு 2, 3 இல்லை 4 லஸ்ஸி தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தால் தண்ணியாக போயிடும். சரிங்களா? நான் சொல்கிற ஒரு 200 ml அளவுக்கே தான் சொல்கிறேன். ஒரு ₹20 இந்த பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்தா அதுக்கான டேஸ்ட்டு வந்து ரேட்டும் கூடும். கொஞ்சம் நமக்கு வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரேட்டு கூட முடியல, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனையே கிடையாது. பொருள் சீக்கிரம் அழிஞ்சிரும். சரிங்களா? காலையில் போட்டு மதியானத்துக்குள்ளே முடிச்சிடலாம். லஸ்ஸி வந்து நீங்கள் தனியாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது ஜூஸ் ஷாப் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூடயும் சேர்த்து ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுலே ஈஸியானது லஸ்ஸி தான். இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு எசன்ஸ் போடுறது கை பதட்டமாக இருக்குது, தண்ணி சேர்க்குறது தப்பு பண்ணியிருந்தோம், இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இருக்கிறதுலே ஈஸியானது லஸ்ஸி தான். வாய்ப்பு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் லஸ்ஸி ட்ரை பண்ணுங்கள். சம்மருக்கு நல்லா சேல்ஸ் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம கடையில் ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கெல்லாம் ரொம்ப அப்கிரேடாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் முடிஞ்ச அளவு வேகமாக உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிப்பேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.